ஹே கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே ஓட்ஸ் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூனுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வெந்நீரில் ஊற்றி ஓரமாக ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஓட்ஸ் எப்பவும் போல் தண்ணியில் கொதிக்க வச்சுடுங்க. ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இன்னும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா ஓட்ஸ் அவ்வளோதாங்க. இதில் நிறைய ஃப்ரூட்ஸும் நட்ஸும் போட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா. எனக்கு இந்த ஓவர் நைட் ஓட்ஸ்லாம் சுத்தமாக செட் ஆகாதுங்க. அது என்னன்னே தெரியல, அந்த டேஸ்ட்டே எனக்கு பிடிக்கல. அது ஏதோ ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், வேகாதது எதையோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி ஓட்ஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்ருவேன். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு இது நல்லா செட் ஆகிடும். இதில் எந்த சுகரும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் இன்றைக்கி பனானா, ஆப்பிள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக போமோக்ரானட், நட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம அசம்பிள் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம வேக வச்சுருந்த ஓட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸு அப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சியா சீட்ஸையும் சேர்த்துக்கிட்டு ஸ்வீட்னஸ்க்கு ஹனி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. சியா சீட்ஸ் நம்ம சேர்த்துக்கும் போது நிறைய தண்ணி குடிச்சிடுங்க அன்றைக்கி. ஏன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருங்க. பாய்.